ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் உங்கள் கலை. எல்லாருக்கும் தெரியும், டிசம்பர் பிறந்துருச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சு. எல்லார் வீட்லேயும் ஸ்டார் தொங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ ஒரு அழகான ஹேங்கிங் ஸ்டார் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 10 கலர் A4 ஷீட் வேணும். 5 கலர் எடுத்துக்கோங்க, 2 எடுத்துக்கோங்க. அதை எப்படி மடிக்கணும்னு நான் வெறும் ஒயிட் A4 ஷீட்டில் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு மடிச்சுக்கோங்க, ரைட் சைடு மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு பூவோடைய அகலம் கம்மியாக வேணும்னா கடைசி வரைக்கும் ரைட் சைடை மடிச்சுக்கோங்க. இல்லை பெருசாக வேணும்னா நம்ம லெஃப்ட் சைடு மடித்த எட்ஜு வரைக்கும் கரெக்டாக ரைட் சைடை மடிச்சுக்கோங்க. இப்போது அந்த லெஃப்ட் சைடு எட்ஜில் கம் அப்ளை பண்ணிவிட்டு ரைட் சைடு ஃபோல்டிங்கை ஒட்டிடலாம். இப்போ டாப் அண்ட் பாட்டமில் ஓப்பன் இருக்கும், அதில் ஏதாவது ஒன் சைடு மட்டும் கம் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி 10 கலர் A4 ஷீட்டையும் செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு மாடல் வெட்டி வச்சுருக்கேன் ஒயிட் கலர் A4 ஷீட்டில். இந்த டிசைன் தான் போடணும் இல்லைல்ல, எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதையும் மடித்து நம்ம ஒட்டி வச்சுருக்கிற A4 ஷீட்டையும் மடித்து வச்சு இப்போ நான் வரைகிற மாதிரி அந்த டிசைனை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி முடிச்சுட்டு அந்த டிசைனை எல்லா பேப்பரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா சென்டர்லேயும் பாட்டம்லேயும் மட்டும் கம் அப்ளை பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம ஒட்டிகிட்டே வரணும். இப்படி அழகாக ஒட்டிகிட்டே வந்துட்டுருக்கணும். இப்போ நான் இது சிம்பிளாக உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி இந்த டிசைன் போட்டிருக்கேன். நீங்கள் அழகாக கர்வ் மாதிரி, சர்க்கிள் மாதிரி உங்கள் இஷ்டம்தான். எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் A4 ஷீட்டை இதே மாதிரி மடித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒன்று மேலே ஒன்று ஒட்டணும். சென்டர்லேயும் பாட்டம்லேயும் மட்டும்தான் கம் அப்ளை பண்ணி இப்படி நம்ம ஒட்டிகிட்டே வரணும். ஒன்று மேலே ஒன்று ஒட்டிட்டு வந்துட்டுருக்கோம். கவனமாக ஒட்டணும். ட்ரை ஆகிறதுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். நான் இப்போ வீடியோக்காக உடனே நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது ஒட்டி முடித்தாச்சு. லாஸ்ட்டு பேப்பர்லேயும் நம்ம சென்டர்லேயும் பாட்டம்லேயும் மட்டும் கம் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு அதை அழகாக விரிச்சிங்கன்னா அழகான ஒரு ஹேங்கிங் ஸ்டார் ரெடி ஆயிரும். அந்த லாஸ்ட் பேப்பரையும் ஃபஸ்ட்டு பேப்பரையும் நான் இப்போ ஒட்டிட்டேன். இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு லோட்டஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு எனக்கு. இப்போ நான் உடனே மடித்தனால அது அகண்டு தெரியுது. நீங்கள் கொஞ்சம் ட்ரையாக டைம் கொடுத்து விரிச்சிங்கன்னா ஒன்று போல் அழகாக வரும். இப்போ சென்டரை நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு சென்டரில் ஒரு சர்க்கிள் மாதிரி நான் ஒட்ட போகிறேன். அதுக்கு டார்க் ப்ளூ கலரில் சர்க்கிள் வெட்டி ஒட்டணும். டார்க் ப்ளூ கலர் பேப்பரில் சர்க்கிள் வெட்டி இப்போ ஒட்டியாச்சு பாருங்கள். இப்போ அழகான ஹேங்கிங் ஸ்டார் ரெடி ஆயிருச்சு. ட்ரை ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ சூப்பராகிருச்சு. இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து ஹேங் பண்ணிக்கலாம். இதில் வேறு ஒரு மாடல் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே பல்பு வச்சு கூட நம்ம போடலாம் லைன் கொடுத்து. இப்போது அழகான ஹேங்கிங் ஸ்டார் ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.